ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா இட் சேஸ், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வந்து cleave unto him, தமிழ்ல வந்து அவரை பற்றி கொண்டிருங்கள், cleave unto him. ஸோ அதை பார்க்கும்போது அந்த வார்த்தையை கொடுத்து புரிஞ்சுச்சுன்னா ஆண்டவருடைய காரியங்களை ஒரு ரெண்டு காரியம் வந்துச்சு. முதலாவது வந்து என்னச்சுன்னா, சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அப்பா இல்ல அவங்க அம்மா கிளம்பி போறாங்கன்னு வச்சுங்களேன், தாத்தா பிடிச்சிருந்தாலும் சரி, அவங்க யாரை பிடிச்சிருந்தாலும் சரி, அவங்க அம்மாவே பிடிச்சிருக்கட்டும், அவங்க அப்பா வந்து கிளம்பி போறாருன்னா பாத்தீங்கன்னா பண்ற சத்தமும் இதுவும் அது எப்படி இருந்துச்சுன்னா they have to go. ஸோ அந்த நேரத்துல நீங்க உனக்கு ஏரோப்ளைன் கொடுக்குறேன், உனக்கு பிஸ்கெட் கொடுக்குறேன், நீ அதை கொடுக்குறேன்னு சொல்லுங்க, எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே ஓகே. ஆனா இப்போ அவங்க அப்பா கிளம்புறாருன்னு உடனே பாத்தீங்கன்னா அவங்க செய்யற காரியம் பாத்தீங்கன்னா they want to cling, கைவிடி தூக்கிக்கிட்டு கத்துறலாம். ஸோ that shows something, you know, unique. இது அதான் ஆண்டவர் காமிச்சாரு. அப்ப என்னன்னா ஏதோ ஒன்றை இழக்கும். அங்க அவர் போனாருன்னா அவர் போய் திரும்ப வருவாரு. ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த மண்டையில குட்டிக்கு மைண்ட்ல இல்ல என்ன இருந்துச்சுன்னா விட்டுட்டு போறாரு. அப்படின்னா அந்த பார்ட்டிங் இஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், அது ஏற்றுக்கொள்ள இல்ல. ஸோ cleave is what does that means is உடா. ரெண்டாவது வந்து ஒரு கற்பனை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி போகும்பொழுது நிறைய மங்கீஸ் இருக்கும். அதுல இந்த மதர் மங்கிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குட்டி ஒன்றாகும், இப்படி இருக்கும், அது இப்படி பிடிச்சிட்டு இருக்கும். அது சில நேரங்கள் என்ன ஆகும்னா அப்படியே ஓடுது, பிடிச்சிட்டுலாம் ஓடாது, உட்காரும் போது தான் நீங்க பாக்கலாங்க. அது நார்மலா பார்த்தா குட்டி பிடிச்சிருக்கும், இது பிடிக்காது, குட்டி பிடிச்சிருக்கும். இது போக சில நேரத்துல மரத்துல இருந்து மரம் தாவும், நமக்கு தான் வந்து பயமா இருக்கும். ஆனா அது குட்டிக்கு வெரி கிளியர், ஃபுல்லா கிளீன், கட்டி பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான், பற்றி கொள்றது, விட மாட்டேன்னு சரி அப்படி சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஏன் அதை விட மாட்டேன்னு சொல்லி ஒரு காரியம், இதெல்லாம் என்னுடைய கற்பனை. என்னன்னு சொன்னா மரத்துக்கு மரம் தாவும் போது குட்டி பிடிச்சிட்டு இருக்குதுல்ல, ஒண்ணு அப்பாவோட விடக்கூடாது, இல்ல அம்மாவை விடக்கூடாது, இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி என்ன தெரியுமா, அவங்க தாவும் போது ஓகே நாளைக்கு நம்மளும் இப்படிதான் இல்லைன்னா பயம் இருக்கும், பயம் இருக்கும். ஸோ என்ன தாவும் போது என்ன பிடிச்சிட்டு இது பண்ணணும். ஸோ there are two things I saw. ரெண்டு காரியம் உண்டு. ஒண்ணு இங்க தாவும் போது ஹைட்ஸ்ல போகும்போது அந்த மெயினா வந்து அந்த பெரிய என்ன சொல்றது ஜெயண்ட் அந்த இதெல்லாம் வீல் இந்த மாதிரி இல்ல சுத்துறது மாதிரி ஹைட்ல போகும்போது ரெண்டு செய்யலாம், ஏறிடலாம், உள்ள ஏறிட்டு ஒண்ணு கண்ண முடிக்குவாங்க. ஏன்னா யூ வாண்ட் டு கோ, பட் ஆனா அங்க போன உடனே பயம் வந்துடும், பயம் வந்த உடனே கண்ண முடிக்கலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, நல்ல கண்ணை திறக்கலாம். கண்ணை மூடினவங்க ஹைட்ல போனாலும் they cannot enjoy the fullest. ஆனா அந்த ஹைட்ல போகும்போது கண்ணை திறந்தவங்க they can enjoy the fullest. Praise Lord. ரெண்டு இருக்குது. இட்ஸ் ஓகே, மேல ஏறினதுக்கு சோகம், ஏன்னா கிளீவிங் கட்டி பிடிச்சிருக்க விட்டுறாதீங்க அவரை. கண்ணை மூடினாலும் சரி, பயமா இருந்தாலும் சரி, பிடிச்சிக்கங்க அவரை. That's one good part. ஆனா கண்ணை திறந்தீங்கன்னா you will enjoy him. Hallelujah. அவரை போலவே என்னென்ன மகிமை இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் அவரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள். Praise the Lord. That's a glory. That is what என்ன சொன்னா, ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய சகல சுதந்திரத்தையும் அவன் அனுபவிக்க முடியும். அது தன்னால உண்டானதல்ல, அவராலே உண்டாயிருக்கிறது. ஆமென். You can just enjoy. இந்த தைரியம் உண்டாகும். கண்ணை மூடுறதை விட்டுட்டு கண்ணை திறந்தீங்கன்னா போதும், அவர் பற்றி கொள்ளுங்க. கண்களை திறந்தீங்கன்னா you can see the glory of God. Hallelujah. கர்த்தர் எனக்காக என்னென்ன செய்தார் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கலாமா வசனம்? யோசுவா 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Joshua chapter 23 verse 8. இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். ரிமைண்டிங், ரிமைண்ட் பண்ற. இந்நாள் மட்டும் என்ன, சில நேரத்துல என்ன ஆயிருதுன்னா காற்றடிக்கிறதுனால, கடல் கொந்தளிக்கிறதுனால, சூழ்நிலையினால, பிரச்சனைனால, நடக்கிற காரியங்களால என்ன ஆயிருதுன்னு சொன்னா சில நேரங்களில்
நம்ம யாரை பற்றி இருக்கிறோன்றத மறந்துடுவோம். சொன்ன பாருங்க, கண்ணை மூடிக்கிறது. அவர் பிடிக்காத போல, அது வசனம் ஒண்ணு இருக்கும், அவர் கேளாதவரை போல இருக்கிறாரு. அவர் கேட்காம இல்ல, கேளாதவரை போல. இஸ் ஹியரிங் எவ்ரி வேர்ட். நீங்க கொடுக்கிற பெருமூச்சு, உங்களுடைய அங்கலாய்ப்பு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கார். பிகாஸ் இஸ் யுவர் ஃபாதர். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நமக்கு சில நேரங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்திய நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, நம்ம வந்து அவரை we are holding on to somebodyன்றதை என்னங்கிறோம், மறந்துடும். ஆமா, இதெல்லாம் போகும்போது தான் பாத்தீங்கன்னா கத்துவாங்க, சில பேர் சரி கத்துவாங்க, ஆனா எல்லாமே போட்டிருக்கோம், உழுவே முடியாது. ஆனா அந்த பயமானது என்ன பண்ணுச்சுன்னா எல்லாம் கத்துவோம். இன்னைக்கு அப்படிதான் நம்ம பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, எல்லாம் வரும் பொழுது அவர் இல்லாதது போல, நாம் அவரை பற்றி கொள்ளாதது போல எல்லாம் புரிச்சுக்கீங்க. ரொம்ப அழகா சொல்றாரு, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல. That means what? You are holding on to him the day you accept Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை என்றைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ, ஞாபகத்துக் கொள்ளுங்க, உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து உங்க வாயினால் அறிக்கை செய்தீர்களோ, அந்த நாள் என்ன பண்ணீங்க தெரியுமா? You held on to him. Praise the Lord. மறந்துடாதீங்க. You left something. பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்க்கை கிறிஸ்துவை என்ன பண்ணீங்க? பிடித்துக் கொண்டீர்கள். Don't forget it. அதான் சொல்றாரு, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இவன் என்ன பண்றான்னா, எதிரியானவன் என்ன செய்கிறான்? சூழ்நிலைகளை கொடுத்து இப்ப என்ன காண்பிக்கிறான்? நீங்க குடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா குடிச்சதே மறந்துடுறீங்க. யார குடிச்சிட்டு இருக்கிறீங்கன்றத மறந்துடுறீங்க. அவர் என்ன செய்வார் என்பதை மறந்துடுறீங்க. புரியுதா உங்களுக்கு? இதுவரைக்கும் என்ன செய்தார்ன்றதே மறந்துடுறீங்க. Praise the Lord. ஆனா இருக்கிறது எங்க? அவருடைய பிரசன்ஸ். அவர்தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. நீதான் என் தகப்பன், நீர்தான் எனக்காய் மரித்தவர், நீர்தான் என்னை மீட்டெடுத்தவர், உங்களுடைய ஜீவனை கொடுத்து என்னை விலைக்கரை கொடுத்து சம்பாதித்தவர் நீர்தான் என்பதை மறக்கணும். அதான் இப்ப நினைப்போட்டுறாரு, சொல்றாரு, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா நமக்கு வேற ஒன்றும் இல்லை. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மோசே தன் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். It's a book of remembrance. இன்னை போட்டுறார் பாருங்க. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா என்ன காரணமா? நல்லா புரிஞ்சுக்கீங்க. இல்லைன்னு சொன்னா உங்கள் சத்துரு உங்களை எப்பொழுதோ முடித்திருப்பான். நம்ம பிரைஸ் சொல்லுவோம். அதான் சொன்ன உங்களுக்கு, என்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ நீங்கள் அவரை பிடித்துக் கொண்டீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். You are holding on to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரும் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். இல்லைன்னு சொன்னா எப்பொழுதோ பாவமும் பிசாசும் உலகமும் மாம்சமும் நம்ம என்றைக்கும் முடித்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் இதெல்லாம் நான் உங்களுக்கு just I'm reminding you because the Bible says so. ஏன்னா இல்லாதது போல நீங்க மாறிடுறீங்க. அதுதான் ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு வியாதி வந்தா, ஒரு பலவீனம் வந்தா, ஒரு சோறு வந்தா, ஒருத்தவங்க நம்ம ஏமாத்திட்டா, ஒருத்தவங்க ஏதாச்சும் நம்ம தப்பா சொல்லிட்டா, ஏதாச்சும் ஒரு உடனே என்ன பண்ணிடுறோம்னா சோர்ந்துடும். இதான் நம்ம ப்ராப்ளம். உடனே சொல்றோம். That's the biggest problem. இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இது சோர்ந்து போகிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, அடுத்தது என்ன செய்யணும்ன்றது இப்போ புடிச்சிட்டா இருக்கிறோம். இயேசுவோட பிள்ளைதான், ஆனா அவர் செய்வாருன்றத மறந்துட்டு இப்ப நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். Praise the Lord. ஆமென். என்ன படிச்சதா? இது குதிக்காதீங்க, பண்ணிடாதீங்க, கீழே விழுந்துருவேன், எனக்கு ஏதாச்சும் ஆயிரும். பிரச்சனை. That's what we say. Something will happen to me. This is how it's going to happen. This is what is going to happen. இதான் சென்றாங்க போகுது. இதுதான் நல்ல செய்வாங்க போறாங்க. ஜனங்களுக்கு இது செஞ்சிட போறாங்க, மனுஷன் செஞ்சிருவாங்க, பிசாசனுக்கு இதை செஞ்சிடும். இந்த சூழ்நிலை ஆயிரும். நாளைக்கு எனக்கு எதிர்காலமே இல்லாம போயிடும். ஆனா யாரை பிடிச்சிட்டு இருக்கிறோம்? Praise the Lord. Hallelujah. என்னை நான் தானே நேசித்து தன் ஜீவனை கொடுத்து என்னை விலைக்கரை செலுத்தி சம்பாதித்தவரை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். Praise the Lord. ஆமென். கண்மலையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா நான் பயப்படுறேன்.
Praise the Lord. கர்த்தருக்கு சொல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20. I'm just introducing everything to you for you to understand. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மோசே சொல்லி கொடுக்கிறாரு, நீ என்ன பண்ணப்பா, சூழ்நிலையினால உலகம் இழுக்கிறதுனால நீ என்ன பண்ணிடாத, சுயத்தினால என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. மறந்தீங்க என்ன பண்ணுவீங்கன்னா you will start losing your grip. நான் சொல்றாரு, உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல குடியிருக்கும்படிக்கு. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினார்ல, அவர் மறக்க மாட்டார். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா what he says, ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு கொடுப்பேன். Praise the Lord. ஆமென். அந்த வாக்குத்தத்தம் நான் மறக்கவே இல்லை. Praise the Lord. அந்த தேசத்துல குடியிருக்கும்படிக்கு. அது வாக்குத்தத்தத்தின் தேசம். நல்லா புரிஞ்சுங்க. It is not another city, it's a promised land. அந்த தேசத்துல இருக்கணும்னு சொன்னா நீ கர்த்தரை பற்றி கொண்டிருந்தால்தான் நீ அந்த தேசத்துல இருக்க முடியும். ஏன்னா அந்த தேசத்துல அவரை அல்லாமல் உன்னால் ஒன்று செய்ய முடியாது. அவரை அல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒன்று செய்ய முடியாது. இதான் பிரச்சனை. இல்லைங்க, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துல மாத்திரம் உங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த வாழ்க்கை எப்படி வேணும் ரசிக்கப்பட்டோம். அவர் சொன்னாரு, நீ விசுவாசி, இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கை செய்து ரசிக்கப்பட்ட. You believe the word, it's a promise. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டோம், இந்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு விசுவாசித்து என்ன செய்த, அறிக்கை செய்தோம், ரசிக்கப்பட்டோம். So it is a promise. நல்லா புரியுது. வாக்குத்தத்தத்தினாலே ஆமா தன் குமாரனை அனுப்பி அவர் உலகத்தை என்ன பண்ணாரு, ரட்சித்தார். ஆமென். Praise the Lord. Now you have received by the word. Praise the Lord. இப்போ வாக்குத்தத்தமான இந்த வாழ்க்கைக்குள்ள வந்த நான் எப்படி வாழ முடியும்னா அவரை பற்றி கொண்டால்தான் நான் வாழ முடியும். அல்லேலூயா. அவரை அல்லாமல் இந்த என்ன பண்ண முடியாது, இந்த வாக்குத்தத்த தேசத்தை வாழவே முடியாது. எனக்கு ஆவிக்குரியது, இது மாற்றத்துக்குரியது அல்ல, இது ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வாழ வேண்டுமானால் அவரை பற்றி கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, அவர் போகிற இடத்துக்கு தான் நீங்க போகணும், நீங்க போகிற இடத்துக்கு அவர் வர மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நான் சொல்லும்போது சொல்றேன், நீ குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண, அன்பு கூர்ந்து அப்படி சத்தத்துக்கு என்ன பண்ண, செவி கொடுத்து அவரையே பற்றுக்கொள்ளு. ஏன்? அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும். ரொம்ப முக்கியமானது ஜீவனும் தீர்க்காயுசு. அப்போ ஏன் பற்றி கொள்கிறோம்னு சொன்னா நல்லா புரியுது. என்ன சொல்றேன்னா, the right thing to understand spiritually is அவரை பற்றி கொள்ள சொன்னா you are holding on to life. Praise the Lord. அதற்கு அர்த்தம் அவரை பற்றி கொள்கிறேன்னு சொன்னா நான் எதை பற்றி கொள்கிறேன், ஜீவனை பற்றி கொள்கிறேன். அவரை பற்றி கொள்ளுன்னு சொல்லும் போது என்ன பற்றி கொண்டு சொன்னா, அவரை, இயேசு என்கிற நபரை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். It's a person I'm holding on to. Praise the Lord. Hallelujah. Something which is real, not something is just what I say. இது ஏதோ ஒரு சொல்றது இல்ல, it's a real thing. Amen. Hallelujah. அவரை பற்றி கொண்டு சொன்னா உண்டாக்கப்பட்ட யாவும் அவராலே அவர் மூலமாய் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. Praise the Lord. சகலற்றுக்கும் அதிகாரத்தை அவர் கையில கொடுத்தார். சகலவற்றுக்கும் அவரை சுதந்திரவாளி ஆக்கி இருக்கிறார். இப்ப யார பிடிச்சிட்டு இருக்க, அவரை தான் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆமென். அப்படி அந்த அர்த்தம் என்ன தெரியுமா, எல்லாவற்றையும், என் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் பிடித்துக் கொண்டு இருக்கிறேன். That's what is God cleaving unto him. Praise the Lord. அப்ப என்ன சொன்னா, எனக்கு வேண்டிய சுகம், ஆரோக்கியம், பலன், சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், பெருக்கம் எல்லாவற்றையும் நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் உடையவரை நான் என்ன பிடித்திருக்க அப்படின்னாலே எல்லாவற்றையும் உடையவனாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் ரிமைண்ட் பண்றாங்க, அன்னால்
என்ன சொல்றது, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். Hallelujah. Because he is your life. அவரே உங்கள் ஜீவனும் தீர்க்காயுசு, everlasting life. Praise the Lord. Hallelujah. நித்திய ஜீவன் அவராய் உங்களுக்கு உண்டாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. I'm not going to get into detail into that. ஆனா உங்களுக்கு சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கங்க. சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுங்க, அன்பு கூர். 2வது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க. 3வது அவரையே பற்றிக் கொள்ளுங்க. 3 காரியங்கள். எதுக்கு? அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துல நீங்க சுகமா இருப்பதற்கு, குடியிருந்து ஆசீர்வாதமா இருப்பதற்கு 3 காரியங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சரி, இப்ப நம்ம என்ன பண்ண சொன்னா, அவரை பற்றி கொள்ளுங்க என்கிற ஆவிக்குரிய அந்த வெளிப்பாடுகள் அர்த்தத்துல நம்ம கடந்து போகலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. நம்ம மாம்சத்துக்குரியதா எதை சிந்திக்கிறதுக்கு ஏற்றது எதுவுமே இல்லை, எல்லாமே ஆவிக்குரியதா இருக்கு. யோவான் 10ஆம் அதிகாரத்துல 27-28. John chapter 10 verse 27-28. வாசிக்கலாமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. Hallelujah. Praise the Lord. See, this is the faith you have to live by. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன், புரிஞ்சுக்க சொல்றேன். சொல்றாரு, என் ஆடுகள். யார் என் ஆடுகள்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். சொந்த ரட்சகரை யார் ஏற்றுக்கொண்டாரோ அவங்க யாரு? அப்படியே ஆடுகள். அடுத்து அந்த ஆடுகளுக்கு என்ன? சத்தம். சரிங்களா? ரைட், ஓகே. இப்ப நான் என்னுடைய கேள்வி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். To have a spiritual understanding. சத்தம் சொல்லும் போது என்னது? இப்போ ஒண்ணு சத்தமா இருக்கு, இல்ல ஒரு சத்தம் கேட்குது நீங்க சொல்றீங்கன்னா எதை வச்சு சொல்றீங்க? How do you say that? I hear the sound. இங்க கரெக்டா இல்லையா? இங்க கேட்டாதான், இப்ப கேட்கல. பயங்கரமா இங்க மியூசிக் போயிட்டு இருக்குது, பயங்கர சத்தமா போகுது, இங்க கேட்கல. என்ன சொல்லுவீங்க? எனக்கு காது இருக்கு, ஆனா பயங்கர மியூசிக் எனக்கு கேட்கல, ஆனா என் காது நல்லா தான் இருக்குது. அப்ப என்ன சொல்றேன்? எது ரியாக்ட் பண்ணணும்? இல்ல, இதான் இன்னைக்கு பிரச்சனை. God speaks to you because you are not able to hear in your ears. You are not able to understand. God is speaking to you. God speaks in many ways. கர்த்தர் நமக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த மாம்சத்துல இருக்க வரைக்கும் நிறைய நேரங்களில் இந்த மாம்ச எண்ணங்கள் தான் முதலாவது மேற்கொள்ளும். ஏன் நிறைய பேர் கர்த்தர் பேசல. உங்களுக்கு கர்த்தர் பேசுறதுன்னு நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, எனக்கு என்ன கேட்கல. ஜனத்தை சொல்லுவாங்க, அவ்வளவுதான் கூப்பிடுறது விட சத்தம் காது கேட்க அவருக்குன்னு. ஆனா காது கேட்கும், ஆனா நம்முடைய அட்டென்ஷன் வேற எங்கேயா இருந்துச்சு. எத்தனை சத்தம் போட்டாலும் நமக்கு இல்ல. அதேதான் நம்முடைய பிரச்சனை. இன்னைக்கு இப்படிதான் கேட்கணும். இல்ல 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 இல்ல, அவர் எப்படி பேசுகிறார்? Praise the Lord. See, I'm going to listen to somebody. ஒருவர் பேசுகிறதை கேட்க நான் போறேன். இப்படிதான் பேசணும்னு சொல்லி நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவர் எப்படி பேசுகிறார் என்பதை அறிந்தவர்களா இருப்பேனே. ஆனால் என்ன பண்ணுவேன்? இதுல போட்டிருந்தேன் காது, அந்த இயர் பட்ஸ் போட்டு நான் கவனிக்கல. நான் சொல்றேன், அவர் ரிப்பீட் பண்றான். நான் 2-3 வாட்டிக்கு பார்க்கிறேன். போன் இப்படி இருக்குது, பெரிய போன் மேல இருக்கா. நான் அவர்கிட்ட பேசுறேன், நான் சொல்ல இவர் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சா கேட்கிறேன், ஏன் நீ திரும்பி சொல்ற அப்படின்னு. நான் போன்ல பேச நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா பார்த்தா நான் பேச ஒண்ணு கூட அவளுக்கு கேட்கல. இவருடைய ஏற்படுத்த இருக்கிறாள், இவ பதில் அவளுக்கு சொல்லிட்டு இருக்கா நான் சொல்றேன். அப்போ என்னாச்சுன்னா, I thought இப்படிதானே, பட் இட்ஸ் நாட் ஸ்லோ. இதே தான் நீ கிறிஸ்டியன் லைஃப்ல என்ன இருந்துச்சுன்னா, கர்த்தர் இப்படிதான் பேசுவார், கர்த்தர் வசனம் தான் பேசுவார். ஒருத்தர் சொன்னாரு, ஆட்டோல அந்த வசனங்கள் இருக்குது. தன்னுடைய வாழ்க்கை கடந்து போகும் பொழுது அந்த வசனம் வந்தது.
அப்ப ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்தது போல கர்த்தருக்கு உடனே ஒரு விடுதலை உண்டை ஒரு சொன்னாங்க. பக்கத்துல வந்து சொன்னாங்க, ஆட்டலை எத்தனையோ ஆட்டல் தான் போட்டிருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் பேசுறாரு எப்படி எடுத்துக்கிறது? நல்லா புரியுதா உங்களுக்கு? இது வந்து இந்த பண்ண பிரைஸ் சொல்லுவாங்க. அப்ப பைபிள் மட்டும் என்னது பிரிண்டட் மெட்டீரியல் தானே, இதுல மட்டும் கர்த்தர் பேசுறாரு எப்படி சொல்ல முடியும்? புரியுதா சொல்றது? இதுவும் ஆல்ரெடி பிரிண்டட் தானே. அப்ப இதை எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோட பேசினா சொல்றோமே, எப்படி அது உண்டாகுது? காரணம் தெரியுமா? you are not tuned to listen to his voice. அவருடைய சத்தத்திற்கு கேட்பதற்கு நீங்கள் சரியாக உங்களை என்ன பண்ணுது சரி தயார் பண்ணி வைக்கலன்னு சொன்னா அவர் பேசும்போது நீங்கள் கேளாதவர்களை போல அமர்ந்திருப்பீர்கள். காரணம் நீங்க அறியல. That is why you have to tune yourself. If your spirit is right, அங்கதான் வாசித்தோம், நம்ம ஆவியில பிறந்திருக்கிறோம், ஆவியார் உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்ம தேவன் ஆவியா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியை பேசுவத சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நல்லா பாருங்க, it will hear. அப்படிதான் வருது in English. It says here, right? My sheep shall hear my voice. Praise the Lord. என் சத்தத்துக்கு செவி, they will hear my voice. Praise the Lord. அப்படின்னா அர்த்தம், நான் அவருடைய ஆள் என்று சொன்னால் அவரை சார்ந்திருப்பேன், பற்றி கொண்டிருப்பேன். ஆனால் என் தகப்பன் எப்படி பேசினாலும் எனக்கு தெரியும். ஒரு கஞ்சார போதும், ஒரு பார்வை போதும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அவர் அமைதியா இருந்தா அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும். எனக்குள்ளே சந்தோஷம் பிறக்குமே ஆனால் அதோட அர்த்தம் இன்னதென்னு அறியுவேன். பிரைஸ் தி லார்ட். என் கண்ணுல கண்ணீர் வரும்போது எல்லாரும் வேதனையில இருக்காங்க, ஆனா எனக்கு தான் தெரியும் ஆனந்தமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்போ எனக்கு தெரியும். when I am clinging unto him, நான் அவரை பற்றி கொண்டிருப்பேன், ஆனால் அவர் பேசுகிறது எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க ஆண்டவர் பயன்படுத்துவாங்க. You because without hearing his voice, அவருடைய சத்தத்தை கேட்காமல் அவர் பின்னே போவது என்பது, அவருடைய சித்தத்தை செய்வது என்பது கடினமான காரியம். That is why you have to tune your spirit. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஆமா, மந்த தன்மையை உடைங்க, மந்த தன்மையை உடைங்க. அவர் பேசலன்னு மட்டும் சொல்லாதீங்க. திரும்ப சொல்றேன், எனக்கு கேட்க தெரியலன்னு சொல்லுங்க, ஆனா அவர் பேசலன்னு மட்டும் சொல்லாதீங்க. Praise the Lord. அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. Praise the Lord. கீழ்ப்படிகிற இடத்துல அவர் பேசிக்கொண்டே இருப்பார். கீழ்ப்படியாத இடத்துல தான் அப்படி சத்தம் குறையாம ஆரம்பிக்கும். Praise the Lord. கிளியரா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், தெளிவா இருக்கணும். God speaks to me. எந்த சூழ்நிலையிலும், ஆமென், எத்தனை புயல் வீசினாலும் சரி, எத்தனையாய் சத்தம் உண்டானாலும் சரி, எத்தனை தண்ணீர் மோதினாலும் சரி, அந்த இரைச்சலின் மத்தியில ஒரு மெல்லிய சத்தம் எனக்கு உண்டாயிருக்கும். Because I'm tuned to his voice. அந்த தைரியம் நமக்கு வேணும். ஆமென். எத்தனை கொந்தளிப்பு இருந்தாலும் சரி, அப்பான்னு சொல்லும் பொழுது அந்த மத்தியில என் சத்தத்தை கேட்கிறவர் எனக்கு பதில் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்றது இல்லை, எங்க அப்பா பேச ஆண்டவரே எனக்கு கேட்கும்படி என் காதுகளை திறந்தவர், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாருமாட்டவரே. பிரைஸ் தி லார்ட். You have to be led by him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. சத்தத்தை கேட்டாதான். ஹalleluya. என் பின் செல்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா affirmative statement. அப்படின்னு சொன்னா என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். இதுல ஒரு ambiguity கிடையாது. உள்ள கேட்குமா கேட்காதா இல்லை. என் ஆடு என் சத்தத்தை கேட்கும். அடுத்தது அவைகள் நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின்வரும். தெளிவா இருக்கு. அதனாலதான் சில காரியங்கள் இங்க புரியாது, நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆனா ஆவியில உங்களுக்கு தெரியணும், ஐ அம் வாக்கிங் இன் திஸ் வே. நான் போறேனா இல்லையா ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணி கிள்ளி பார்த்துக்காதீங்க. யூ ஆர் கோயிங் விசுவாசம் வாழ்க்கை. ஐ ஆம் பீயிங் லெட் பை ஹிம். ரைட் டு காட். ஏன் சொன்னா when I am not led by him, அவராலே நான் நடத்தப்படாத பொழுது என்ன நடக்குது தெரியுமா? பயம் என்னை ஆண்டு கொள்ளும். அவிசுவாசம் இல்லை. அவிசுவாசம் எப்பொழுது வரும் தெரியுமா?
நான் விசுவாசத்துல நடக்கும் பொழுது என் விசுவாசத்தை கெடுக்கும்படிக்கு அவிசுவாசம் உள்ளவன். ஆனா நான் விசுவாசம் நடக்கும் பொழுது பயம் உள்ளவன். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்ப பயம் வந்து ஆண்டுக்குள்ள தெரியுமா? நான் கர்த்தருடைய வழியில் இல்லாத பொழுதுக்கு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருக்கும் பொழுது எனக்கு பயம் உண்டாகும். அதுதான் இதெல்லாம் வந்து ஆவியில நீங்க பிரிக்க தெரியும். எல்லாத்தையும் ஒன்னாக்கிறாரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது என்ன சொன்னா, பயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மாம்சத்தில் உண்டாகிற பயம் ஒன்று இருக்கிறது, பிசாசினால் உண்டாகிற பயம் இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா பரிசுத்த தேவன் மேல உள்ள அன்பு நிமித்தமாய், பரிசுத்த நிமித்தமாய் பயம். நீங்க பிரிக்க தெரியணும். வாசிக்கலாம். அடுத்தது ஏன் அவரை நாம் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும்? Cleave unto him. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். John 15:5. நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. Why you need to cling? ஏன் தெரியுமா? அவர் இல்லாம உங்களால் என்ன பண்ண முடியாது? Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's why you have to cling. ஆமா. You have to cross the mountain. He has to carry you. Hallelujah. Praise the Lord. அக்கறைக்கு போகணும்னு சொன்னா அவர் உங்களோடு கூட இருக்கணும். அவருடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் இல்லாம உங்களை என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. இது இந்த இடத்துக்கு வரணும். அதனாலதான் வந்து ஏன் நான் அவரை என்ன பண்ணணும், பற்றி கொள்ளணும் என்பதை நீங்க உறுதிப்படுத்தணும். இது உள்ள கொண்டு வரணும். Why should I cleave unto him? நீங்க சொல்லணும். உங்களுக்கு பயணம் உங்க ஆத்மா என்ன பண்ணுன்னு சொன்னா அது சொல்லணும். அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. இது நிறைய பேருடைய தான். நம்ம பிரச்சனை நமக்கு தெரியாது. அதுதான் இவங்க சொல்ற மாதிரிலாம் இருந்தா அவ்வளவுதான் இந்த உலகத்துல வாழ முடியாது. சிம்பிள். நிறைய பேரை கேட்டு பாருங்க. ஈஸியா சொல்றவங்கள அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, they are not in the spirit, they are in the flesh. மாம்சத்துல இருக்கிறவனுக்கு தான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு அறிய மாட்டான். அதை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இருக்கும். ஆகையால் அவன் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாது? பிரியப்படுத்த முடியாது. அதனாலதான் you have to be very clear. என்னைக்கு வந்து you come into a place to say என்ன, எஸ் கரெக்டா வசனம் எல்லாம் உண்மைதான், ஆனா வாழ்க்கையில அதான் கஷ்டம். எல்லாம் கரெக்ட் தான். நான் வாழ்க்கையில என்ன பண்ணோம்? we are living in this world. நிறைய பேர் படிக்குது நம்ம இந்த உலகத்துல வாழறோம். அவர் அதான் சொன்னாரு, நீங்க உலகத்துல தான் வாழ்றீங்கன்னு சொன்னார். உலகத்தை விட்டு வெளியே இல்லை. நீங்கள் உலகத்துல இருந்தாலும் உலகத்தார் அல்ல. பிதாவே, நீர் இவர்களை உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்று நான் வேண்டாமல் என்ன பண்ணுங்க, தீமை என்று காத்துக் கொள்ளுங்க. They are in the world, protect them from evil. புரியுதா உங்களுக்கு? Because I'm in the world. இந்த உலகத்துல இருக்கிறதுனால நான் உலகத்தாரை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நான் உலகத்தை பற்றி கொள்ள இல்லை, நான் அவரை பற்றி கொண்டு இருக்கிறேன். Praise the Lord. So you have to change. இதெல்லாம் நான் எது கொடுக்குறேன்னா, you have to make decisions now. நான் கொண்டு போறேன், கொஞ்சம் போறேன். You have to make decisions. ஏன்னா உங்க தீர்மானங்களை எடுப்பதற்கு கொண்டு போறேன். ஏன்னா அவர் அல்லாமல் உங்களால என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப எதுக்கு போட்டு உடைக்கிறீங்க எல்லாத்தையும்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். யோசேப்புடைய காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வரதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பானபாத்திரக்காரனும் இன்னொருத்தனும் போன 2 பேரும் இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணி அப்படியே நடக்குது. அப்ப சொல்லி சொன்னா, நீங்க வெளியே போய் இருக்கும்போது மறந்துடாத, இதை ராஜாக்கு சொல்லி வெளியே பண்ற வெளியே வர்றதுக்கு. ஆனா 2 வருஷம் உள்ளதான். புரியுதா உங்களுக்கு? 2 வருஷம் உள்ள. ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் வந்து ஞாபகம் கொள்ளணும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் மாறக்கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி மாறிடுச்சுன்னு சொன்னா உங்க வாழ்க்கையே மாறி போயிடும். உங்க ஜெபம், ஊக்கமான ஜெபம், கண்ணீரின் ஜெபம், உபவாசத்தின் ஜெபம் கேட்கப்படலன்னா சந்தோஷப்படுங்க. உண்மை சொல்றேன். Be happy. All your cries, God is not hearing you. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஏன் தெரியுமா? அது கர்த்தருடைய திட்டமே இல்லை.
Praise the Lord. The 2 years. அதை நீங்க எடுத்து சங்கீத புஸ்தகத்துக்கு ரொம்ப அழகா இருக்கும். வாசிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். அந்த என்ன சொல்றது, அந்த நாள் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டது. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண புடமிட்டது. புடமிட்டது என்னன்னா பாத்தீங்கன்னா, it breaks into pieces to remove all that is unwanted. நெருப்புல போட்டு எரிக்கணும், பிரிக்கணும். remove. ஏன்னா உள்ள இருக்கிற எல்லா மாம்சத்தையும் வெளியெடுக்கணும். உள்ள இருக்கிறது எல்லாம் கிளீன் பண்ணாதான் இவருக்கு பயன்படுத்துகிற பாத்திரமா இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னா இருக்க முடியாது. So God has to do it. ஆண்டவர் செஞ்சுதான் ஆகணும். அதுதான் செய்யணும். அதனால பாத்தீங்கன்னா அந்த 2 years has to be there. அந்த நாள் வந்த பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு, அனுப்புறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அனுப்புனாரு. அது மாத்திரம் இல்ல, அவனை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வதற்கு அவன் ஆயத்தமாயிருந்தான். Hallelujah. Praise the Lord. அதனால you have to cling unto him. நல்லா புரிஞ்சுக்க. நல்லா இருக்கும்போது பிரச்சனையே இல்லை. தீமையின் நாள்ல நிக்கணும் போதுதான் என்ன சொன்ன, நீங்க என்ன சொல்றது, உறுதியா இல்லைன்னா நிக்க மாட்டீங்க. Praise the Lord. உஷ்ணத்தின் மத்தியில, பிரச்சனை மத்தியில, அவமானத்தின் மத்தியில, நிந்தையின் மத்தியில, தோல்வியின் மத்தியில, இதர இடத்துல மத்தியில நிற்கும் போதுதான் Praise the Lord. அதுக்குதான் ஆயத்த பண்ணணும். So you have to cling on them. என்னை அல்லாமல் உங்களை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய கூடாது. So இதை பிரச்சனை நேரத்துல போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் every day in the waiting in the presence of the Lord, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. அப்போ என்னால ஒன்றும் செய்ய முடியாது, கற்றுக் கொடுங்க. அவ்வளவுதான். உங்க எல்லாமே எனக்கு செய்ய முடியும். இந்த வாழ்க்கை நடத்த முடியும், இந்த காரியத்தை செய்ய முடியும். சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க. அவ்வளவுதான். டீச் பண்ணுவோம், டீச் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றாரு, வலைகளை ஆழத்தில் போடுங்க. இவங்க சொல்றாங்க, ஐயரே ராமுழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலைகளை போடல. இதான் பிரச்சனை. வலைகளை போடுங்கன்னாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, வலையை அப்படின்னா அது அர்த்தம் அது பாதி பாதி நம்பிக்கை. இன்னைக்கு நிறைய அப்படித்தான், பாதி சரி ஏதோ சொன்னாங்க செஞ்சுப்பா. இதெல்லாம் பண்ணும் போது என்ன இருந்துச்சுன்னா, பிரச்சனை வருது பாருங்க, இதெல்லாம் ட்ரைனிங். பிரச்சனை வரும்போது இவன் என்ன பண்ணாருன்னா சபிக்க ஆரம்பித்தான். இயேசுவே எனக்கு தெரியாது, அந்த இயேசுவே எனக்கு யாரு பேசணும் பேசணும். ஏன்னா you did not learn to cling. அதனால தான் ட்ரைனிங். எவ்ரிதிங் இஸ் a training. இறங்கி வரப்பா வந்தவன் ஒழுங்கா முடிச்சிருக்க இல்ல. ஏன் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ இவனை கொண்டு கட்ட சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் மாசம் என்ன பண்ணாது மேற்கொள்ளாது. இது பாதியிலே விட்டுட்டு போயிடலாம். புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த பேதுருவை எடுத்து அவர் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. பிகாஸ் ஹாஃப் த வே விட்டு போயிடுவான். இவன் பின்னாடி போறவங்க எல்லாம் போயிடுவான், எல்லாம் அப்படியே உள்ள போயிடும். புரிஞ்சுக்கங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, எடுத்து சேலஞ்ச் பண்ற அவரையே. அவர் சொல்றாரு நீ மறுதலி பண்றாரு. இவன் சொல்ற நோ நோ, ஜீவனே போனாலும் சரி, ஆனா அங்க ஜீவனுக்காக தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சில நேரத்துல நம்ம நம்மள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நினைச்சுக்கணும். ஏன்னா பேசுறோம்ல, பேசுறதை வச்சுட்டு வாட் எவர் we speak we think we are the same person. நல்லா பேச தெரியும். அதனாலதான் வாழ்க்கையா மாத்தணும். ஃபர்ஸ்ட் பேசுறதுடைய அவர் செய்யவும் சொல்லவும் தொடங்கி. ஃபர்ஸ்ட் இஸ் டீட். எப்பொழுதுமே வசனம் முதலாவது வாழ்க்கையா மாறணும். மத்தவங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி first it should be my life and then I will speak my life. Praise the Lord. அவர் செய்யவும் சொல்லவும். Praise the Lord. அதனாலதான் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. He lived
and what he lived he preached. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை போதித்தார். அதனால அவசரப்படக்கூடாது. And be very careful. Sharing your testimony, sharing the gospel, but sharing the word should be your life. Praise the Lord. இன்னைக்கு வந்து புக்ஸ்ல இருந்து மற்றவங்க பேசுல இருந்து கேட்டதுல இருந்து இன்னைக்கு பிரசங்கம் அது ஒன்றுக்கும் உதவாது. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. Unless it is your life. உங்களிலிருந்து கொண்டு கொடுத்தேன். அதான் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அப்போ என் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கா? Am I clinging onto him? அதாவது நீங்க இல்லைன்னா நான் இல்லை. Am I clinging onto him? Praise the Lord. இல்லைன்னு சொன்னா வெறும் நம்முடைய காரியத்துக்காக அவரை பயன்படுத்துவோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Very important. சரி, four things I just thought I want to give it to you. 4 காரியத்தை நான் தியானிச்சு என்ன சொன்னா, அவரோடு நான் பற்றிக்கொள்ள வேண்டும். அவரை நான் பற்றிக்கொள்ள வேண்டுமானால் இந்த 4 காரியங்களை நான் என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாய் இருக்கணும். Number 1, without understanding the word of God, the truth of God, I cannot cling to him. தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை நான் அறியவில்லை என்று சொன்னால் அவரை நான் பற்றிக்கொள்ளவே முடியும். அப்ப அவரை நான் பற்றிக்கொள்ள வேண்டுமானால் நான் அவருடைய வார்த்தையை, சத்தியத்தை அறிய வேண்டும். மிக முக்கியமானது. ஏன் வேதத்தை வாசிக்கணும்? ரொம்ப முக்கியமானது. முதலாவது, தேவனை குறித்து நான் அறிய வேண்டுமானால் வேற எதனாலும் அறியவே முடியாது. கர்த்தர் தம்மை அந்த வார்த்தையில வெளிப்படுத்துகிறார். அதனால யோவான் எழுதும் போது ரொம்ப அழகா சொல்றாரு. 1 யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1, John chapter 1 verse 1 and 4. யோவான் 1ஆம் அதிகாரம் 1-4. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. பாத்தீங்கன்னா அழகா கொண்டு வராங்க. ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Amen. Praise God. So God reveals himself through his word. கர்த்தர் என்ன பண்றாரு? தன்னை அது என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தையினால வெளிப்படுத்துகிறார். அப்போ நான் அவரை பற்றி கொள்ளணும்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுங்க, விடாம பிடிச்சிருக்கணும்னு சொன்னா, முதலாவது நான் வார்த்தையை அறிந்திருக்கணும், சத்தியத்தை அறிந்திருக்கணும். சத்தியத்தை அறியலன்னா என்ன பண்ணுவேன்? அவரை பிடிக்க மாட்டேன். நான் என் வேலையை செய்வேன். அவர் என்ன செய்வார்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் பார்த்து இங்க வந்து அழுதுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். அவர் அங்க பாட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு எல்லாம் முடியும். Jesus went to the cross. சிலுவையில கடந்து போனார். நமக்கு அவர் தெய்வங்க. சாதாரணமா சொல்லி முடிச்சிட்டாரு. அதுதான் சத்தியத்தை அறியலன்னு சொன்னா புரியுது உங்களுக்கு? என்ன ஆயிடும்னா அவரையும் நம்மையும் பிரிச்சு. என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். அதனால வசனம் சொல்லுது, அவர் நம்மை போல எல்லாவற்றும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாது இருந்தார். சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு சத்தியம். அப்போ நான் கடந்து போகிற ஒவ்வொரு அது டெம்ப்டேஷனா சரி, ட்ரிபுலேஷனா சரி, சஃபரிங்னாலும் சரி, இன்ஃபர்மேட்டிவ்னாலும் சரி, டிசீஸா இருந்தாலும் சரி, ஏதோ இருந்தாலும் சரி, he knows. Praise the Lord. ஏன் நான் சுமந்தார், மறந்துடாதீங்க, அந்த சிலுவையில சுமந்தார். பிதா அவருடைய முகத்தை பார்க்க முடியல. பாவம் செய்யாத அவர் அந்த சிலுவையில தொங்குகிறார். பிதாவின் மடியில செல்ல பிள்ளை இருந்தவர் அவர் தொங்குறாரு. இப்போ ஒரு நேரம் வருது, பிதா அவர் முகத்தை பார்க்க முடியல, அவர் அவருடைய முகத்தை பார்க்க முடியல. காரணம், உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமக்கப்படுகிறது. நம்முடைய பாவமே நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் நடுவாய் நடு சுவரா இருக்குது. இட்ஸ் a wall. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ what was he என்ன சொல்றது?
holding on whatever கர்த்தர் அவரை நமக்காக பாவமாக்கிறார். அவர் மேல என்ன இருக்குது? இந்த பாவம். அப்ப என்ன பாவங்கள்? நீங்க you name anything, it was on him. ஏன்னா அவர் சுமந்து தீர்க்காத எந்த ஒரு பாவத்தையும் எந்த மனுஷனால தீர்க்க முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வந்தனாதீங்க. ஆதி முதல் கொண்டு, ஆமா, இந்நாள் வரைக்கும் இல்ல, அடுத்து சொல்ல போறேன், எல்லாவற்றையும் அந்த சிலுவையில அவர் சுமந்து தீர்த்தார். பாவத்துக்கு வல்லமை இல்லாதபடிக்கு அந்த வல்லமையை நிர்மூலமாக்கிறார். அதனால இன்னைக்கு பாவமானது நம்மை ஆண்டு கொள்ள முடியாது. Hallelujah. Praise the Lord. You have to understand this very clearly. அப்போ அப்படிப்பட்டவர் தேவன் நம்ம வைத்திருக்கிறோம். அப்ப அவர் தான் என்ன சொல்றது? அவரை குறித்து நான் அறிந்தால்தான், அவர் சுமந்தார்னு சொன்னா நான் என்ன செய்யக்கூடாது? அவர் சுமந்தார்னா நான் என்ன பண்ணக்கூடாது? சுமக்கக்கூடாது. ஆனா நம்ம அப்படி இல்லை. அவர் சுமந்தாரா இல்லையா தெரியாது, நான் தான் சுமக்கணும். That's the problem here. So you cannot cling to him. எந்த பாரம் இல்லைன்னா தான் பிடிக்க முடியும். கையில் அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டா எங்க பிடிக்கிறது? I will not cling. இன்னைக்கு அதான் நடக்குது. So much people are carrying so much inside. இது அது இந்த I feel so bad. I feel like this. நான் இப்படி இருக்கிறேன், நான் எப்படி பண்றேன், எனக்கு நினைச்சா என்ன நடக்கும் தெரியல, நாளைக்கு என்ன நடக்கும், எனக்கு அதை நினைச்சு எனக்கு என்ன இருக்கு கஷ்டமா இருக்கு. You're holding on to everything. யாரை ஹோல்ட் பண்ணணுமோ அதை விட்டுருக்கீங்க, யாரை எதெல்லாம் ஹோல்ட் பண்ண வேண்டாமோ அது. அவர் சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்காதபடினாலே உங்களுடைய பாரங்களை என்ன பண்ணுங்க, என் மேல வைங்க. I am the one who carries. நான் சுமக்கிறவர் நீ இல்லை. நீ சுமக்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் சுமக்கிறவராய் வந்திருக்கிறேன். அப்ப எனக்கு சத்தியம் அறிந்தா என்ன பண்ணுவேன்? கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுப்பேன். இல்லைன்னு சொன்னா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன். என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது என் பிரச்சனை, உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியாது. ஆமா, இது எனக்கு தான், என் பிள்ளைங்க, என் வேலை, என் பணம், என்னுடைய எதிர்காலம், நான் தான் ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. சொல்லுவோம், அதனால என்ன கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனை. So if you have to cling, அவரை பற்றி கொள்ள வேண்டுமானால் நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். ஏன்னா அது ஜீவனா இருக்கிறது, அது ஜீவனுடைய வழியா இருக்கிறது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறபடினால அவரை நாம் அறிய வேண்டுமானால் வசனத்தை வாசிக்கணும். அடுத்த ஒரு காரியத்தை சொல்றேன். பைபிள் வந்து தயவு செய்து make it a habit. Children எல்லாருமே don't tell me that you don't have time. நேரம் இல்லைன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க விளையாடுறதுக்கு அவ்வளவு நேரம் இருக்கு, அதனால டைம் இல்லைன்னு மட்டும் டோன்ட் சே. டெய்லி எடுத்துருக்கு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் 2 to 3 chapters regularly, whether you understand it or don't understand, read the word of God. எடுத்து வாசி. தினந்தோறும் அது ஒரு பழக்கத்துக்குள்ள கொண்டு வாங்க முதலாம். ஏன்னா வேதத்தை வாசிக்க 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 என்ன நடக்கும் தெரியுமா? அது சத்தியமா இருக்கிறபடினால, அது ஜீவனா இருக்கிறபடினால, whether you understand it or not, it will give you life. உங்க வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகள் மரித்து போயிருக்கிறதோ அவைகளை உயிரடைய செய்யும். ஆமென். வெரி இம்பார்ட்டன்ட். மஸ்ட் ரீட் தி வேர்ட். இது எப்படி வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது கட்டாயமா வைத்திருக்கணும். அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான தேவ வார்த்தை மஸ்ட் ரீட். வெரி இம்பார்ட்டன்ட். காரியங்கள் ஏன் சொல்றது, வாசிக்கும் போது ஆரம்பத்தில் என்ன பண்ண திரும்ப சொல்றேன், அதை வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து பிடிக்காது. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கும் போது 2, 3, 4, 5 வருஷம் வரைக்கும் சத்தம் வரும். அதுக்கப்புறம் சத்தம் வராது, சைலண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா தூக்கம் வரும். இது நார்மல், இட்ஸ் வெரி நார்மல். இது வந்து டோன்ட் ஈவன் திங்க் எனக்கு தான் வந்து இல்லை, வேதத்தை எடுத்தவங்களுக்கு ஆரம்பிச்சவங்க எல்லாருக்கும் இப்படிதான் வந்துச்சு. ஏன்னா நீங்க வசனத்தை வாசிச்சீங்கன்னா நீங்க வெளியே வந்துடுவீங்கன்னு சொல்லி உங்க சத்துருக்கு தெரியும். இந்த
டிமானிக் வேர்ல்டு இது வந்து அது படிக்கணும். அது ஒரு let us not get into all that, but I want to tell you one thing. The little demons, the last level, என்ன சொல்லுவாங்கன்னா soldiers. யா வச்சுக்கோ, soldiers. The soldiers will always be there. இயேசு ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல நம்ம வெளிச்சத்தை பெற்றிருக்கோம். எல்லாமே இருட்டா இருக்குது, எல்லாம் இருட்டா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் அந்த மாதிரி கரண்ட் போயிடும். உடனே எல்லாம் அந்த மொபைல் வச்சிருக்கிறாங்க, உடனே அந்த போட்டு லைட் போடுவாங்க. எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு லைட் தெரியாது, ஆனா அந்த ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டாட்ஸ் தெரியும், ஏன்னா எல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க டாட்ஸ். இதே மாதிரிதான் இருளான உலகத்துல ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்து will be like dots. ஸோ உங்களையும் என்னையும் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி, வெளிச்சம் இருக்கிறதும். சரிங்களா? இப்ப இந்த வெளிச்சத்துல வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா நம்ம பேசுறது போகிறது காரியங்களை பார்ப்போம். இப்ப அவனுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருதுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உங்களை ஆஃப் பண்ணணும். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண பார்த்தான்? கொல்லப்பட்டான். மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டான். யோசேப்புக்கு என்னது வெளியவே தெரியாம டஞ்சன்ல போட்டான். மறந்துடாதீங்க, உங்க எனிமி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க சும்மா நினைக்காதீங்க. பவுல்ல தேவனுக்காக ஓட வேண்டியவனை சபையை அழிக்கும்படிக்கு மாற்றி வச்சிருக்கான். இதெல்லாம் சோ மேல அதுதான். சோ அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா வேதத்தை நீங்க படிக்க கூடாதபடிக்கு உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ செய்யணும். நிறைய காரியங்கள் திரும்ப சொல்றேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஒரு 60 to 70% என்ன சொல்றாங்கன்னா புரியல. ஏன் படிக்கலன்னா புரியல. சரிங்களா? புரியல. சோ அதனால வந்து கூட்டாச்சு படிக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னா டைம் இல்லை. இது ரெண்டு தான் மேஜர். யாருமே வேதத்தை வாசிக்க எனக்கு வேதத்தையே வாசிக்க கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க தேவ ஜனங்கள். ஆனா வாசிக்க மாட்டாங்க. அப்ப இது அவங்களுடைய வேலை என்ன பண்ணுவான்னு சொன்னா நீங்க வாசிக்கணும். சரியா? இப்ப வாசிக்கணும். இப்ப இதை வாசிக்கும் பொழுது என்ன பிரச்சனை திரும்ப சொல்றேன். இது வாசிக்கும் போது யூ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். நீங்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க வாசிக்கும் போது மாம்சத்துல ஃபர்ஸ்ட் வேலை செய்வீங்க. பிகாஸ் யூ ரீடிங் a book. மறந்துடாதீங்க, இது இட்ஸ் a holy book, இட்ஸ் a bible. நீங்க எல்லாம் சொல்லலாம், but when you read you're going to read it as a book. ஏன்னா இது பேப்பர் அண்ட் இங்க். மறந்துடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதை வாசிக்கும் போது இதை ரீட் பண்ணும் போது என் மண்டை வேலை செய்யும், யாவும் வேலை செய்யாது. ஏன்னா நான் டியூன் பண்ணல. இப்ப வந்து கொஞ்சம் வயசாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, படிக்க முடியுது, ஸ்ட்ரெயின் பண்ணணும். இப்ப என்ன வேலை செய்யுது? தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். படிக்க தெரியாதவங்க இது பண்ணும்போது எழுத போடணும், இதை பண்ணணும், அது ஒரு ஸ்ட்ரெயின். என்ன பண்ணுவாங்க? அதான் நமக்கு வருஷம் சொல்றாங்க கேட்டுக்கலாம். இந்த மாதிரி பாரு. இப்ப ஆண்டவர் எதை பார்க்கிறாரு சொன்னா உங்களுடைய என்ன சொன்ன பர்சீவரன்ஸ். இது என்ன சொல்றது? விடாமுயற்சி. ஆண்டவர் விடாமுயற்சியை தேடுவார். எல்லாத்தையும் நான் திரும்ப சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் யூ வில் ஸ்டார்ட் வித் யுவர் ஃப்ளஷ். தீர்மானம் எடுக்கிறீங்க, ஆவில தீர்மானம் எடுக்க மாட்டீங்க, மாம்சத்தை தீர்மானம் எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் அது ஆரம்பிக்கும் செய்யறதுக்கு. அப்ப என்ன பண்ண உள்ள வரீங்க. உள்ள வர நீங்க இப்ப என்ன பண்ணணும்? தேவனை கூப்பிடணும். என்னை அல்லாமல் உங்களால என்ன பண்ண முடியாது. அப்ப பைபிள் என்னால படிக்க, ஆனா நீங்க அப்படி சொன்னீங்களா? சொல்லிருக்க மாட்டீங்க. பைபிள் நான் படிக்கிறேன், கரெக்டா இல்லையா? பிகாஸ் ஐ நோ தி லாங்குவேஜ். இதான் பிரச்சனை இருக்கு. சோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சோ ஒருத்தர் இருக்கிறா கூட இவன் என்ன பண்ணுவான் நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். அடுத்தது பைபிள் எடுக்கும் போது தான் எல்லா ஞாபகமும் வரும். எல்லா ஞாபகமும் பைபிள் எடுக்கும் போது தான் வரும். எதெல்லாம் எப்ப செய்ய மறந்தோமோ அதெல்லாம் ஞாபகம். அடுத்தது எல்லா தாட்ஸும் வரும். அதனால நிறைய பேருக்கு என்ன வந்துருச்சுன்னா பைபிள் ஸ்டோரி போட்டுடலாம், இல்லைன்னு சொன்னா இப்பதான் இது வந்திருக்குல்ல இதுல கேட்டுடலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். ஆனா உங்களை என்ன பண்ணாது? உருமாற்றம். Unless you get into the book, because the Lord has to speak to you. Praise the Lord. நல்லா புரிஞ்சுக்கணும். See, fast food once a while, cooking food at home is what is your life is. புரியுதா உங்களுக்கு? ஆகிய நம்ம எடுத்து அதனால வந்து வேதாகம் இருக்கும். Get into it. Read the word. புரியல ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா வசனம் அவருக்கு தான் தெரியும், அவர் தான் பேசணும். Ask him, but go on reading.
நீங்க சொல்லித்தாங்க. ஆமா, நான் நிறுத்த மாட்டேன். இது காரியங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். அவரை புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதம் அல்லாமல் அவரை நீங்க அறிந்து கொள்ளவே முடியாது. கிளியரா இருந்தீங்க சரிங்களா? ஏன்னா அவரை நான் பற்றி கொள்ள வேண்டுமானால் முதலாவது அவரை அறியணும், அவருடைய வார்த்தையை நான் அறியணும், அவருடைய சத்தியத்தை நான் அறிந்தால் தான் அவரை நான் அறிய முடியும். சரிங்களா? இரண்டாவது யோவான் 4ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம். John chapter 4 verse 24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். Amen. Number 2. Without knowing to worship in spirit and truth, you cannot cling to him. ஆவியிலும் உண்மையிலும் அவரை ஆராதிக்க உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா ஒரு நாள் அவரை பற்றி கொள்ள முடியாது. Praise the Lord. ஏன் சொன்னா அவர் ஆராதனைக்குரியவர். அல்லேலூயா. அவரை நீங்கள் ஆராதித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா பரலோகத்துல 24 மணி நேரமும் என்னது நம்ம டைம் 24. அவங்க டைம் வந்து every it's only worship and worship and worship. Praise the Lord. Hallelujah. ஆராதனை. ஆமென். அப்ப அந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை இருக்கணுமா? ஆவியோடு உண்மையோடு அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை. அப்ப உங்களுக்கு ஆராதிக்க தெரியணும். அந்த ஆராதனை இந்த ஆராதனை தெரியலன்னு சொன்னா you cannot play. ஏன்னா ஜெபதூபம் போயிட்டே இருக்கிறது போல துதி என்ன பண்ணிக்கணும்? பலிகள் செலுத்திக் கொண்டே இருக்கணும். அதனாலதான் புது பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கணும். You sing the song out of the spirit. Praise the Lord. டியூன் எல்லாம் அந்த பக்கத்துல வச்சிருங்க. புரியுதா உங்களுக்கு? இங்க நமக்கு வந்து டியூனை தேடுறது பண்ணது எல்லாம் அதை ஏன் சொன்னா மொத்தமா பாடுறதுக்காக வைக்கிறது. ஆனா தனியா இருக்கும்போது அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம பாடுறதா டியூன். ஒரு தேவ மனுஷன் ஒரு சொல்லி கொடுத்தாரு, பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அவர் வாலிபனாக சொன்னாரு, குயில உண்டாக்குனதும் அவர் தான், காக்கா உண்டாக்குனதும் அவர் தான். இந்த ரெண்டு சத்தம் போடும் போது அதை இனிமையாக கேட்கிறவரும் அவர் தான். ஆமென். நான் என்ன உண்டாக்குறேன், என் குரலை நான் உண்டாக்குறேன். புரியுதா உங்களுக்கு? அவர் தான் உண்டாக்குறார். அவர் உண்டாக்கினதில்ல அவரை துதிக்க. உண்டாக்கின யாவும், அவரால் உண்டாக்கப்பட்ட யாவும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கணும். காரணம் அவர் எல்லாவற்றுக்கும் பாத்திரர். அதுதான் பாடணும். நம்ம குரூப்ல வந்து ஏன் வந்து சத்தமா பாடுறது இல்லை? சில நேரங்கள்னா மெதுவா பாடிக்கணும். ஏன்னா டிஸ்டர்ப் ஆகும் மற்றவங்களுக்கு. பிகாஸ் we might not sing along with the chord or tune. So அதனால நம்ம சவுண்டை குறைச்சிடும். ஆனா என்ன பண்ணணும்? துதி ஆராதனை இருந்து கொண்டே இருக்கணும், சோத்தரித்து கொண்டே இருக்கணும். யாரும் வந்து உங்களை வந்து கர்த்தரை சோதரிங்கன்னு சொல்ற வேண்டிய இடமே இருக்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. நீங்கள் சோத்தரித்து கொண்டே இருக்கணும். அப்போ துதி ஆராதனை பண்ணுறது என்ன? அந்த துதி ஆராதனை பண்ணும் பொழுது you will be glorifying God. அவருடைய மகத்துவங்களை, அவருடைய மேன்மை, அவர் செய்த நன்மைகளை, ஆமா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவரை உயர்த்தி கொண்டே இருப்பீங்க. பணி செலுத்திக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப என்ன அவருடைய பிரசனம் உங்களை என்ன பண்ணும்? மூடிக்கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் அவர் என்ன பண்ணுவீங்க? நெருங்கி கொண்டே இருப்பீங்க. அப்ப அவரை விட்டு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? வெளியே போக மாட்டீங்க. You be clinging on. Praise the Lord. அதான worship, அதான praise. வேற என்ன? அவரை துதித்து அவரை ஆராதித்து இங்க நம்மன்ற பேரு ஜீரோ ஆயிடும். ஆமென். இங்க நம்ம பத்தியே ஒண்ணுமே கிடையாது. உம்மை போல யார் வந்த ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீ மகிமை நிறைந்த ஆண்டவரே, நீ வல்லமை பெரியது ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மூப்பர்கள் 24 மூப்பர்கள் ஆண்டவரே கர்த்தர் சால பிடித்து பணிந்து வணங்குவாங்க ஆண்டவரே. தூதர்கள் எல்லாம் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படியே மகிமை நிறைந்திருக்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஓ சர்வத்தை உண்டாக்கின நீர் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான் நம்ம இருக்க போறோம். You clinging on, you get closer, more intimate with him. அவரோட கூட இன்னும் கிட்ட 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 சேர்வீங்க. அப்ப துதி ஆராதனை இல்லாதவன் ஒரு நாளும் தேவனை அறிந்தவன் அல்ல. Because he does not know God. ஏன்னா அவர் கிட்ட போனாவே நீங்க அவரை துதித்து ஆராதிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அவருடைய மகத்துவங்கள் சொல்லி முடியாதவைகள். அவர் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வாயில என்ன வந்துட்டு இருக்கு? துதி வந்து கொண்டே இருக்கும். If you don't know how to praise and worship God, that means you are not closer to him. எவ்வளவு அதனால வந்து துதி அவர் நிறைய பேர் பண்ணாதபடிக்கு இவங்க அப்படி பாடுறாங்க, இவங்க இந்த மியூசிக், அவங்க அந்த மியூசிக். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாமும் நம்முடைய ஆண்டவர். அவ்வளவுதான். If you learn in your
home, in your prayer closet, உங்களுடைய ஜெப அறையில, உங்க வீட்டில துதித்து ஆராதிப்பீர்களானால் வெளியே உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை. யார் என்ன போனாலும் சரி, நீங்களும் அவரும் ஆமென் ஆராய்ந்து கொண்டே இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், 1 John 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். 1 John chapter 5 verses 4 and 5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். Praise the Lord. Next வந்து, without being steadfast in faith, no compromise, you cannot cling to him. விசுவாசத்துல நாம் நிலைத்திராவிட்டால் ஒரு நாள் அவரை பற்றி கொண்டிருக்கவே முடியும். Steadfast in your faith, no compromise. Stand firmly on the truth, even if it costs too much for you. ஒருவேளை நீங்க விலை செலுத்த வேண்டியது அல்லது நீங்க இழக்க வேண்டியது அதிகமா இருந்தாலும் சத்தியத்துல நிலைத்திருக்க நாம் கற்றுக்கொள்ளும். ஏன் சொன்னா அவர் சத்தியமா இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளணும்னா, அவரோட கூட இருக்கணும்னா நீங்க சத்தியத்துல இருந்துதான் ஆகணும். ஆமென். So you cannot compromise. You cannot give away. சத்தியத்தை வாங்கி சத்தியத்தை என்ன பண்ண முடியாது, விற்க முடியாது. You cannot sell it. அது விசுவாச வாழ்க்கையில வாழ வேண்டியதா இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 46. Matthew chapter 13 verse 45 and 46. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். Praise the Lord. Hallelujah. This is what faith is, steadfast. எல்லாவற்றையும் விட்டு. அப்படின்னா he cannot hold anything. ஒன்றை என்ன பண்ண முடியாது, அவன் வைத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா இது விலை உயர்ந்தது, இது மாத்திரம் தான் எனக்கு வேணும், மத்த எல்லாவற்றையும் நான் இழக்க ஆயத்தமா இருக்கிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது வாசகம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், முழு ஆவியோடும், முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணணும், அன்பு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். faith ஆபரேட் பண்ணதால விசுவாசம் வேலை செய்யுதுன்னு சொன்னா அது கர்த்தருடைய வார்த்தையில மட்டும்தான் நிக்க முடியும். ஆமென். வேற எதுலயும் நிக்க முடியாது. நீங்க நினைக்கிறதுக்கு பேர் எல்லாம் அசம்ப்ஷன்ஸ் எல்லாம் விசுவாசம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையில கர்த்தர் நமக்கு செய்து முடித்தது, அதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், விசுவாசத்துல அதுதான் நம்ம எடுக்கணும். வாட் இஸ் டன் ஆன் டன் இன் தி ஹெவன், பரலோகத்துல என்ன செய்திருக்கிறாரோ அதுதான் இந்த பூமியில நம்ம ஸ்தாபிக்க முடியும். அங்க செய்யப்படாத எதையும் நம்ம இங்க ஸ்தாபிக்க முடியாது. பூமிக்குரிய காரியங்களை எடுத்துக்கிட்டு அது விசுவாசம் சொல்லி பேசணும்னு சொன்னா அது ஒன்றுக்கும் உதவும். ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம தான் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாக என்ன பண்ணணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். எப்பொழுதுமே your faith should stand on the word of God. What is the word God has given? What is the promise? அதனால அந்த வசனத்தை வாசிக்க அப்படி தெரியும் என்ன காரியங்கள் சொல்லிருக்கு. அக்னியோட எனக்கு சொல்றாரு ஆண்டவர் வச்சு, அக்னியோட எனக்கு அதை வச்சிருக்காரு திட்டம். நீங்க என்ன சொல்லக்கூடாது, அக்னி எனக்கு கிடையாது, இயேசு நாமத்துல எல்லா அக்னியும் கேன்சல் பண்ண. இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு ஒருத்தர் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குது. அங்கங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பிரச்சனை போராட்டங்கள் வராத அளவுக்கு பிசாசு போட்டு அடிக்கிற உடைக்கிற இதை பண்ற அதை பண்ற, அவங்களுக்கே புரியல என்ன பண்றாங்க. நீங்க வசனத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா சிலுவை ஞாபகிச்சுங்க, கடந்து போவதற்கு கிருபை பெற்றுக் கொள்ளவே தவிர தேவ சித்தத்தின்படி இருக்கிற சிலுவையை கேன்சல் பண்ண முடியாது. நல்லா புரியுது, சித்தத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. அவர் தீர்மானத்தை, அவர் நிர்ணயித்ததை அதை வந்து என்ன பண்ண, தடை பண்ணுகிறவன் யார், அதை நீக்கி போடுகிறவன் யார்? Praise the Lord. If God wants you to walk through the valley of shadow of death, you think you can cancel, you can run away. நீங்க ஓடி போலாம், ஆனா அது உங்க வாழ்க்கையில நீங்க தாண்டாம அடுத்தது வர முடியாது. ஞாபகம், இதுதான் அவங்க வச்சாங்கன்னா நீங்க எங்க எத்தனை வருஷம் சுத்தினாலும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து நடந்து போவாங்க. திரும்ப நான் சொல்றேன்,
Because it is written. பரலோகத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. This is how we have to go. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கடந்து போவதற்கு தான் என்னை ஆயத்தம். அதுதான் நல்லதுக்கு வாசிச்சீங்கன்னா யுத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது எபேசியர் எழுதுவான்னு சொல்றாரு. தீங்கு நாளில அவைகளை மேற்கொள்ளவும் சகலவற்றை செய்து முடித்து திராணிகளாய் இருக்கும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து துரைத்தனங்கள் வல்லமை அதிகாரிகளை கேன்சல் எல்லாம் பண்ண முடியும். நிர்மலமா எப்பத்துல யூ மஸ்ட் நோ அவர் சித்தத்துல இல்லாதப்ப அடிச்சு தேவ சித்தத்துல இல்லாதத புறப்படாது. காற்று நல்ல காற்று தண்ணீர் வரும் பொழுது என்ன பண்ணாரு? எழும்பி அதற்காரு. ஏன்னா that's not what he said. He said let us go to the other shore. அக்கறைக்கு போவோம் என்று கர்த்தர் சொல்லி வார்த்தை கொடுத்த பின்பு எத்தனை எதிரிகள் வந்தாலும் நிர்மூலமாக்கணும். அங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே நாங்கள் மரித்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க. அக்கனியில கடந்து போகும்படிக்கு கர்த்தர் உங்களை வைத்தாரானால் என்ன கேட்க? ஆண்டவரே அக்கினியில நீ இருக்கிறீர், இதோ நான் கடந்து போகிறேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அதுதான் புரியல. நிறைய நேரங்கள்ல விசுவாச வாழ்க்கைய விசுவாச ஊழியர்கள் டீச் பண்றத தப்பா நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. faith. See, faith is not to cancel the will of God. Faith is to walk in the will of God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கிளியரா இருக்கு. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு நம் விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். அது அர்த்தம் என்ன? இந்த உலகம் ஒரு நாளும் தேவனுடைய சித்தத்தை நீங்க செய்யக்கூடாதபடிக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். நீங்களோ என்ன பண்றீங்க? விசுவாசத்தை அதை ஜெயித்து தேவ திட்டத்துல போறீங்க. அதனால சொல்றீங்க எதுவும் என்ன பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. பெரிய மழை நின்றாலும் இந்த மலையை பார்த்து பேசு. இதை பார்த்து அழுவாத. அது ஒரு பெருசா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, போராட்டம் இருக்காது, முடியல சொல்லாதீங்க. மலையை பார்த்து பேசு. சொல்லுவோம் நீ கடந்து போகிற நாட்களுக்காய் கர்த்தரை சொல்லுங்க. உங்களை கர்த்தர் உங்களை குடம்பிடுகிற நாட்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நினைக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிளியரா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு ஒரு நாள் அவரை காட்டிலும் பெரியவன் அல்ல. பிசாசு ஒரு நாளும் நம்மை காட்டிலும் பெரியவன் அல்ல. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். மறந்துடாதீங்க, அவன் ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க இடம் கொடுக்காம ஆல்வேஸ் வாக் இன் தி வே ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய வழியில நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய சத்துருக்கள் உங்களிடத்துல வந்து அவங்க என்ன பண்ணா they have to bow down. They have to, because you are running in the way of the Lord. அங்கே ஜீவன் இருக்கும், மரணத்துக்கு அங்க என்ன இல்ல, இடம் இல்ல. ஐயா, அங்க மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் இந்த ஜீவனை ஆண்டு கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கிறது ஜீவ பாதையில. அதான் சொல்றாரு, நீ அக்னியுடன் நடந்தாலும் வேகாது இருப்பாய், அக்னி உன் பேரில் பற்றாது. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உண்மையில் புரள்வது இல்லை. ஏன்னா உன்னை அனுப்புறது நானு. உன்னை அனுப்புறா என்ன அர்த்தம்? நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ என்ன பண்ணிருக்கிறோம்? என்னை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. நீ என்னை பற்றிக்கொண்டா என்ன அர்த்தம் சொன்னா, நான் உள்ள போனாதான் நீ உள்ள போகணும். நான் உள்ள போனாதான் அவர் ஒரு நாளும் போனது இல்லை, நானும் போக முடியல. அண்டர்ஸ்டாண்ட் விசுவாச வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நான் விரும்புறது அல்ல, அவர் என்னை நடத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The last one. இது வந்து நான் எடுத்தது. இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு வேற காரியங்கள் தான் நீங்க பாருங்க. More important, I thought I took it out. The fourth one is, without a surrendered life, you cannot cling to him. தேவனின் இடத்துல அர்ப்பணிக்கப்பட்ட சரண்டர் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை என்று சொன்னா நீங்க அதை பற்றிக்கொள்ளவே முடியாது. அது அர்த்தம் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை சொன்னா, ஆண்டவரே நீர் வந்து என்னை ஆண்டு கொள்ளுங்க, நீர் என்னை நடத்துங்க, நான் விரும்பினதை நான் செய்ய விரும்பல ஆண்டவரே, நீர் விரும்பினதை என் வாழ்க்கையில செய்யும்படிக்கு, உம்முடைய விருப்பத்தை நீர் நான் செய்யும்படிக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். அதான் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வாசிக்கலாம் மத்தேயு 16 அதிகாரம் 24
Matthew chapter 16 verse 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்யணுமா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்ன வர கடவன். பிரைஸ் தி லார்ட். தன்னை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். அப்படின்னா வெறுக்கணும்ன்ற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கீங்க. அந்த மாம்சம். பிரைஸ் தி லார்ட். உங்களை வெறுக்குதுன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய குறைகள் குற்றங்கள் இல்ல, தயவு செய்து சொல்றேன். யூ மஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல பிறர் நேசிக்கிறது. அப்படி உங்களை அன்பு செய்ய நேசிக்க தெரியும். இங்க சொல்லப்படுற காரியம் சொன்னா என் மாம்சம் அப்படியே என் சுயத்தினுடைய காரியங்கள், நான் விரும்புறது, நான் நினைக்கிறது, நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? வெறுக்கணும். ஏன் சொன்னா இப்ப என்ன பண்ணிடணும்? ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னா சரண்டர்ட் லைஃப் அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. கம் லார்ட், யூ லீட் மீ, யூ கைட் மீ, யூ வில் டேக் மீ. யுவர் லைஃப் இஸ் மை லைஃப். நீங்க எனக்கு என்ன வச்சிருக்கீங்க அதுதான் வாழ்க்கை. எனக்கு நீங்க வைக்காத எனக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 19-20 பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19-20. Matthew 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. praise the Lord. என் பின்னே வாருங்கள் ஏன் கூப்பிடுறாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வாங்க ஏன் கூப்பிடுறாரு? மனுஷனை பிடிக்கிறவங்க மாற்ற போறேன். அவங்க செஞ்சது பாருங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு nothing carried together. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அவ்வளவுதான். All the old life is gone. Comes a new life. All gone, new. That's it. இப்ப அவர் என்ன சொல்ல போறாரோ, அவர் என்ன எப்படி நடத்த சொல்ல போறாரோ, அவர் என்ன எப்படி உருமாற்ற போறாரோ அந்த வாழ்க்கையை நான் வாழும்படிக்கு பின்னாடி. Praise the Lord. You have to make a decision. You have to make a decision today. Amen. Praise the Lord. இல்ல ரெண்டாம் கட்ட பாருங்க. இருமடம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் தேவனிடத்தில் எதையும் அவன் பெற்றுக்கொள்ள கூடாது. See, this is life. இயேசுதான் ஜீவன். நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் ஜீவனுடைய வழி. So the minute you come him, that's it. உடனே. This is the life we have to live. கர்த்தருக்கு சோதனை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு அந்த கிடைக்கல. Maybe God willing நம்ம அந்த impact of the choices ஒருவாட்டி பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ரோமர் 12:9 ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். ரோமர் 12:9. 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். இயேசுதான் நன்மை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். He is very good. நல்ல பங்கு வேற யாரு? அவர்தான். வேற எதுவுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39. மரணமானாலும் ஜீவனானாலும் அல்லேலூயா தேவதூதர்களானாலும் ஸ்தோத்திரம் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பாத்தீங்கன்னா determination, a decision made. பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன அந்த லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட் வாட்சிங்க. ஆமென். எதுவும் பிரிக்க முடியாது. மரணமா இருந்தாலும் சரி, ஜீவன் இருந்தாலும் சரி, தேவத்துவ அதிகாரங்கள், வல்லமையான நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள் சரி, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் பிரிக்க முடியாது. Why? Because I cling unto life. ஆமென். அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன். சத்தியத்தை அறியாம நீங்க பற்றிக் கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் அவரை பற்றிக்கொள்ள முடியாது. துதி ஆராதனை வாழ்க்கையா இல்லாம இருக்கும் வச்சனா அவரை பற்றிக்கொள்ள முடியாது. வெரி வெரி கேர்ஃபுல். அந்த அன்பு
எப்ப வரும் சொன்னா அதை பற்றி கொள்ளும் பொழுது இந்த இடத்துல போகும்பொழுது அந்த தைரியமா சொல்லுவீங்க, ஒன்றும் எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்தை. Hallelujah. A beautiful man of God, when he was preaching about love, அன்பை குறித்து அவர் பிரசங்கம் பண்ண பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். It was very powerful. I am also working on it. அவர் சொன்னாரு, love cannot be offended. அன்பு என்ன ஆச்சுன்னா ஒரு நாளும் காயப்படாது. It's a very powerful statement. ஏன்னா வசனம் அப்படிதான் இருக்கு. நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா அப்போ சொன்னாரு, if you're offended, நீங்க காயப்படுவீர்களா, அன்பு இருக்குதான்னு சொல்லி பாருங்க. ஏன்னா நம்ம பூர்ணத்துக்கு நேராக போகிறவர். Thank you Lord. Jesus was never offended. மாம்சத்துல அன்பு செலுத்தும் பொழுது காயப்படும், offended. ஆனால் ஆவியில செயல்படும் போது நம்ம வந்து காயப்பட மாட்டோம். ஏன் தெரியுமா? அது எதிர்பாராத அன்பு. You love because God is love and He's made you an ambassador of love. கர்த்தர் அன்பா இருக்கிறபடினாலும் அவர் உங்களை அன்பின் ஸ்தானாதிபதியாய் கர்த்தர் மாற்றினபடினால நீங்கள் யாவரையும் நேசிப்பீர்கள். எதிர்பார்த்து நேசிக்கிறது அது ஆவிக்குரிய அன்பு. agape love. Amen. You will never be offended. இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இது நடந்தது, அப்படி ஆகி போச்சு, நான் எவ்வளோ நன்மை பயிர்றேன், இது செய்தேன், அது செய்தேன், என் பிள்ளைங்களுக்காக நான் அதை செய்தேன் சொல்ல மாட்டீங்க. You will always give love. You always give love. இந்த கல்வாரி சிலுவையில் அவர் அழைத்துள்ளார், பிதாவை உள்ள மன்னி இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்காங்க. He gave us everything. எதிர்பார்த்து praise the Lord. அவங்க திரும்ப ஏதாச்சும் செய்வாங்கன்னு சொல்லுங்க. Amen. Because He's love. அவர் அன்பா இருக்கிறபடினாலே அவர் அன்பா இருக்கிறார். அதே போல எனக்கு தைரியம், நமக்கு உண்டான தைரியம் என்ன தெரியுமா? Because He loves me. Because He loves me, He will do everything for me. அவர் என்னை நேசிக்கிறபடினாலே அவர் எனக்காக யாவையும் செய்வார். நான் அவரிடத்துல கடந்து போவேனே ஆனால் அவர் என்னை உருமாற்றுவார். எந்த சூழ்நிலையிலும் அப்பா நான் கூப்பிடனா அவர் எனக்கு பதில் கொடுப்பார். ஏன்னா அவர் என்னை நேசிக்கிறார். எப்படி எனக்கு தெரியும்? என்னை நேசித்ததுனாலதான் தன் குமாரனை கொடுத்தார். அவர் குமாரனை கொடுத்ததுனால என்னை நேசித்தார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. Cling on to that. அவரை பற்றிக்கொள். அவர் எல்லா சூழலும் கர்த்தரை பற்றிக்கொள். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம், அவருடைய வாழ்க்கை உங்க வாழ்க்கையை கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம அநேக நிருட இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்க வேண்டுமானால் நாம் அவரை வெளிப்படுத்தணும். அவரை நாம் பற்றி கொண்டு இருப்போம்னா அவரை போல வெளிப்படும். ஆமென். ஆமா, அவரை நீங்க பற்றி கொண்டிருந்தீங்கன்னா அவரை போல வெளிப்படுத்தும். அந்த வாசம் தான் உங்க மேல வீசும். உலகத்தின் வாசம் மேற்கொள்ளவே. ஆமென். நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.